எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் ஆவலா எதிர்பார்த்துட்டு இருந்த இளைய தளபதி விஜய் அவரோட பைரவா ஆடியோ ரிலீஸ் ஆயிருக்கு. எல்லா விஜய் ஃபேன்ஸும் வந்து செம்ம என்ஜாய்மெண்ட்ல இருக்கிற டைம் இது. ரிலீஸ் ஆன உடனே வந்து சில எதிர்மறை விமர்சனங்கள் வந்திருக்கு இந்த ஆல்பத்துக்கு. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு பக்கா மாசா ஒரு பிஎன்சி ஆடியன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ற ஒரு ஆல்பமா இந்த பைரவா ஆடியோ இருக்கு. ஒரு விஜய் சார் கிட்ட இருந்து நம்ம ஒரு மாஸ் என்டர்டைனர் மூவ் எக்ஸ்பெக்ட் பண்றோம் இந்த படத்துல. அதுக்கான தேவையான கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் எல்லாமே இந்த ஆல்பத்தில் இருக்கு. மேபி வந்து ஒரு இன்ட்ரோ சாங்கு, ஒரு குத்துப்பாட்டு இன்ட்ரோ சாங்கு, அப்புறம் வந்து ஒரு டூயட்டு, அப்புறம் வந்து ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோரு. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு கமர்ஷியல் எலிமெண்ட்ஸுக்கான ஒரு ஃபார்முலா. ஸோ அந்த ஃபார்முலாவை வந்து எந்த இடத்துலையும் பாதிக்காம கரெக்டாக அப்படியே ஸ்ட்ரெயிட் அவுட் ஒரு ஃபார்முலா இதுதான் பண்ணியிருக்கிறாங்க. சந்தோஷ் நாராயணன் வந்து கபாலிலேயே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு அப்ரோச் பண்ணியிருந்தாரு. ஸோ அதே மாதிரி விஜய் சார் மூவிலையும் ட்ரை பண்ணியிருக்கிறாரு. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த படத்துலேயே ரொம்ப பில்டப்பு எல்லாமே ஒரு ஹை பேத்துற ஒரு சாங்காக தான் இந்த ஆல்பத்தில் இருக்குது. வரலாமா பைரவா இப்போ வந்து செம்ம ட்ரெண்டிங்கில் இருக்கிற ஒரு சாங் இது. எல்லாருமே வந்து லூப்பில் கேட்டிருக்கிறாங்க. அப்படியே அவர் அருண்ராஜா அவர் வந்து அடுத்த கட்டத்துக்கு போயிட்டாரு. அவர் வந்து இப்போ எதெல்லாம் ட்ரெண்டிங் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஃபார்முலாவை எடுத்துகிட்டு தான் நல்லா போயிட்டு இருக்கிறாரு. வாழ்த்துக்கள் அருண்ராஜா, நீங்கள் வந்து செம்ம சாங்காக இருக்குது. எல்லாரும் வந்து கேட்டே இருக்கிறாங்க, திரும்ப திரும்ப கேட்டே இருக்கிறாங்க. இன்ஸ்டன்ட் ஹிட்டாக இந்த ஆல்பத்தில் வந்து இந்த இதுதான் வரலாமா பைரவால அந்த ரேசிங் பண்ணுறதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறப்போ அப்படியே ஜில்லுன்னு அப்படியே புல் அரிக்குது. சீரியஸாகவே கேட்குறப்போ வந்து செம்ம இது கத்தலாம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் வந்துச்சு. வரலாமா பைரவா செம்ம சாங் அது, கேட்டே இருக்கிறேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம இளைய தளபதி விஜய் அவர் வந்து ஒரு சாங் பண்ணியிருக்கிறாரு, போப்பா வாப்பா. அந்த சாங்கு செம இதாக இருக்குது, டிஃப்ரெண்ட்டான ஒரு அப்ரோச்சாக இருக்குது. தெரி மூவியில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் விஜய் சாருக்கு வந்து டான்ஸ் மூமெண்ட்ஸ் இன்ட்ரடக்ஷன் சாங்கில் கொடுக்கல. இந்த சாங்கில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லா அவருக்கு நல்லா என்டர்டெயினாக எனர்ஜெட்டிக்காக எல்லாம் ரசிகர்கள்லாம் சேர்ந்து டான்ஸ் ஆடுற மாதிரியான ஒரு சாங்காக தான் இருக்குது. செம இதாக இருக்குது கேட்குறதுக்கு. அதுவும் செகண்ட் ஹிட்டாக விஜய் சார் பாட்டு தான் செம ஹிட் ஆகுது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நில்லாயோ ஒரு டூயட் சாங்கு, ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு மெலடி கொடுத்துருக்கிறாரு சந்தோஷ் நாராயணன். அது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹரிச்சரன் அவர் பாடியிருக்கிறாரு. உண்மையாலுமே ஒரு நல்ல கெமிஸ்ட்ரி இருக்கிற ஒரு சாங்காக தான் இந்த சாங் இருக்க போகுது. விஷுவல் ட்ரீட்டாக இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா வந்து ரொமான்டிக்கு அந்த சீக்வன்ஸ் சாங்ஸ்லாம் வந்து விஜய் சாரும் அந்த லீட் பேர் கெமிஸ்ட்ரி வந்து செமையாக ஒர்க் அவுட் ஆகும். ஸோ இந்த படத்தில் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பட்டய கலப்பு. அது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் விஜய் சார் வந்து ஒரு நல்லது பண்ணிருக்கிறப்போ ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக்கில் ஒரு சுச்சுவேஷன் சாங்கில் வர்ற ஒரு சாங்காக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஒரு பில்டப் அவரோட மாஸ் எலமெண்ட்டை வந்து பில்டப் ஏற்றி விட்ற ஒரு சாங்காக தான் இது இருக்க போகுது. பட்டய கலப்பு உண்மையாலுமே வந்து பட்டய கலப்பு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அழகிய. அது வந்து மற்ற இந்த சாங்கில் இந்த ஆல்பத்தில் மற்ற இதோட கம்பேர் பண்ணுறப்போ கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிற ஒரு சாங்காக தான் இது இருக்குது. 2-3 தடவை கேட்குறப்ப தான் நம்மளுக்கே பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் தான் இந்த சாங் கொடுக்குது. மற்றபடி பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து விமர்சனங்கள் அதெல்லாம் தாண்டி நீங்கள் வந்து கேட்டே இருக்கலாம். ஒரு பொங்கலில் வந்து நீங்கள் என்னென்னலாம் செலிப்ரேட் பண்ணலாம், என்ஜாய் பண்ணலாம். தேட்டரில் வந்து விஜய் சார் இப்படி தான் பார்க்கணும், இந்த மாதிரி மாஸாக தான் பார்க்கணும், மாஸ் ஹீரோவாக பார்க்கணும் அப்படிங்கிறப்போ இந்த மாதிரி நம்ம வந்து லாஜிக்கெலாம் நம்ம பார்க்க மாட்டோம். பாட்டு எல்லாம் எவ்வளோ சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்குது அப்படின்னு தான் பார்ப்போம். உண்மையாலுமே வந்து எல்லாத்துக்கும் ஒரு பிஎன்சி ஆடியன்ஸஸ் வந்து நீங்கள் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுற ஒரு ஆல்பம் இருந்தால் தான் வந்து தேட்டரில் வந்து ரசிகர்கள் வருவாங்க. ஸோ அது வந்து செமையாக இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பார்க்கலாம் எந்த அளவுக்கு ரீச் ஆகுது எல்லா சாங்ஸும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பொறுத்திருந்தால் பார்க்க முடியும். விஷுவல்ஸை பேஸ் பண்ணி சாங் வந்து இன்னும் ஹிட்டாக இருக்கான வாய்ப்பு இருக்குது. பைரவா எப்போ வருவார் அப்படின்னு அவளாக காத்துட்டு இருக்கிற ஒரு அவளை தூண்டி இருக்கு இந்த பைரவா ஆல்பம். படம் வந்ததுக்கப்புறம் நம்ம